வெல்கம் டு சரசரான் கிரியேட்டிவ் ஐடியாஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். நான் எங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்காக ஆன்லைன்லேயும் கடையிலையும் கொஞ்சம் புக்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கலரிங் புக்ஸு. இது கிட்ஸுக்காக நான் ஆர்டர் பண்ணல, எனக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது நான் அமேசான்லேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது நல்ல சூப்பர் குவாலிட்டியில் இருந்தது. ஃபஸ்ட்டு புக்கு ரெண்டுமே கலரிங் புக்கு தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த புக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது ஒரு ஆர்ட் தெரப்பி கலரிங் புக் மாதிரி இருந்தது. மண்டலா மாதிரி மைன்யூட் கலரிங் இருந்தது. ஆனால் அதில் நம்ம கடவுள்களோட படத்தை கலர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. மட்ச அவதாரம், வாமன அவதாரம், இது விஷ்ணு, கொஞ்சம் நல்ல இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்மை கலர் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க. கிருஷ்ணர், இது பாலாஜி, திருப்பதி பாலாஜி, நரசிம்மர்லாம் ரொம்ப மைன்யூட்டாக ரொம்பவே அழகாக இருந்தார். இந்த ராமர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ப்ரைஸ் எனக்கு 210 rupees வந்தது. பட் இதோட பேப்பர் குவாலிட்டி அவ்வளோ அமேசிங்காக இருந்தது. பிக்சர் கிளியரன்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இது ரொம்பவே நல்லா இருந்தது. இதை நான் என்னோடய பர்சனல் யூஸ்க்காக வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம்ஸ்லேயோ இல்லை கலரிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனாலோ இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறீங்கனாலோ நீங்கள் இந்த கலரிங் புக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தது ஒரு காப்பி கலர் மண்டலா புக்கு. இதை எங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்காக தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஒரு ரங்கோலி பேட்டர்ன் மாதிரி மண்டலா புக் கொடுத்துருந்தாங்க. இதோட ப்ரைஸ் 89 79 வந்ததுன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அடுத்து நான் வாங்கின புக்ஸ் எல்லாமே மதுரை டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட்டு செட்டாக கிட்ஸ் கலரிங் புக்லாம் வாங்கியிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் இந்த கிருஷ்ணா கலரிங் புக் வாங்கியிருந்தேன். கலரிங் புக் எல்லாமே அங்கே 50 rupees தான் வந்தது. இந்த ப்ரைஸுக்கு இது ஒரு நல்ல குவாலிட்டின்னே சொல்லுவேன். இது காப்பி கலர் மாதிரி தான் இருந்தது. லெஃப்ட் சைடு கலர்டு பிக்சர் இருக்கும், ரைட் சைடு எம்டி பிக்சர் இருக்கும். பசங்க பார்த்து கலர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதில் டிமார்ட்டில் மட்டும்தான் இந்த கிருஷ்ணா, கணேஷா, பீம் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் காமிக் கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி இருந்தது. சரி, பசங்களுக்கு எப்பயும் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஹிக்கல்ஸு, கார்ட்டூன் அப்படி தானே கலரிங் புக் வாங்குகிறோன்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சுக்கு நான் அதை வாங்கி கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி குட்டி கிருஷ்ணரை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இது குட்டி ஹனுமானோட கலரிங் புக்கு, பால் ஹனுமானோட கலரிங் புக்கு. உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்கன்னா நீங்கள் டிமார்ட் போனீங்கன்னா கண்டிப்பாக புக் செக்ஷன் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அங்கே ஸ்டோரி புக்ஸும் சரி, கலரிங் புக்ஸும் சரி, ட்ராயிங் நோட்ஸ், ஸ்டேஷ்னரி எல்லாமே நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் சூப்பர் குவாலிட்டி ப்ராடக்டே கிடைக்குது. எங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருக்கும் இந்த கலரிங் புக் ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்ஜாய் பண்ணி கலர் பண்ணாங்க. லாஸ்ட் பிக்குக்கு மட்டும் ரெஃபரன்ஸ் பிக்சர் இருக்காது கலர், அது மட்டும் அவங்க ஓன் க்ரியேட்டிவிட்டியில் கலர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஹனுமான் மரத்தில் தலைகீழ தொங்கிட்டு இருக்க மாதிரிலாம் ஒரு பிக்சர் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. இதுதான் லாஸ்ட் பிக்சர். இது ஓன் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த ராமாயணா டெய்ல்ஸ் புக்குமே நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் சொன்னால் நம்பவே மாட்டீங்க, ஜஸ்ட் 99 தான் வந்தது. மொத்த ராமாயண கதையும் குழந்தைங்களுக்கு சொல்கிற மாதிரி குட்டி குட்டி கதையாக 125 கதைகள் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன டாப்பிக்கில் கதைகள் இருக்குங்கிறது தான் ஃப்ரண்ட் கான்டெக்ஸ்டில் கொடுத்துருக்காங்க. உள்ளே பிக்சரோடையே கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு பிக்குன்ற மாதிரி குட்டி குட்டி கதை இருந்தது. அடுத்து நான் வாங்கினது இந்த ஜம்போ கலரிங் புக்கு. இதோட ப்ரைஸுமே 99 தான். இது காப்பி கலர் மாதிரி இருக்காது. நல்லா இதில் நிறைய பேஜஸ் இருக்கும், எம்டி பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பசங்க அவங்க ஓன் க்ரியேட்டிவிட்டிக்கு கலர் பண்ணிக்கணும். அடுத்து நான் வாங்கியிருந்த இந்த ஸ்டோரி புக்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு 45 rupees தான். ஒரு புக்கில் 7 ஸ்டோரிஸ் இருக்கும். இதில் நிறைய சீரீஸ் அவங்க வச்சுருக்காங்க. அதில் ஒரு சீரீஸ் தான் இந்த அக்பர் பீர்பால் கதைகள். இது ப்ரைமரி ஸ்கூல் கேட்டகரி பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு இந்த ஸ்டோரி புக் கரெக்டாக இருக்கும்.
அவங்க ரீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ஸ்டோரி கொஞ்சம் சின்ன ஸ்டோரியாக தான் இருக்கும், ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியான சென்டென்ஸாக தான் இருக்கும். பிக்சர்ஸ் வந்து நல்ல ஒரு ஹாஃப் அ பேஜுக்கு கலர்ஃபுல் பிக்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டாக அவங்க இந்த ஸ்டோரி புக்கை யூஸ் பண்ணுவாங்க. அதே கேட்டகரியில் 7-in-1 ஸ்டோரிஸில் அடுத்து நான் வாங்கினது தான் இந்த ஃபேரி டேல்ஸ். ஃபேரி டேல்ஸ் பிடிக்காத குட்டி பொண்ணுங்களே இருக்க மாட்டாங்க. அப்படி எங்கள் வீட்டு குட்டி பொண்ணுக்காக நான் வாங்கினது தான் இந்த ஃபேரி டேல். இதில் எல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில கேட்ட எல்லா ஃபேரி டேல்ஸுமே, தேவதை கதைகளுமே இதில் இருந்தது. ஸோ பார்க்கும்போது எனக்குமே ஒரு நாஸ்டாலஜிக் மெமரியாக இருந்தது. லாஸ்ட்டாக இந்த ஜாக் அண்ட் பீன்ஸ்டாக் கதைலாம் இருந்தது. அடுத்து நான் அந்த 7-in-1 ஸ்டோரியில் வாங்கினது வந்து அனிமல் டேல்ஸ். அனிமல் சம்மந்தப்பட்ட கதைகள் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, ஒரு 7 ஸ்டோரிஸ். இதில் தெரிஞ்ச கதைகளும் இருந்தது, தெரியாத சில கதைகளும் இருந்தது. இருந்தாலும் நல்ல கலர்ஃபுல் பிக்சரில், பேப்பர் வந்து நல்ல ஒரு திக்கான கிளாஸி பேப்பராக இருந்தது. ஸோ இந்த புக்கு வந்து 45 ரூபானா என்னால் நம்பவே முடியல. அதுவும் இப்போ லாஸ்ட் மந்த் டிமார்ட்டில் வந்து ஒரு கிளியரன்ஸ் சேல் போட்டிருந்தாங்க. அப்போ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து 50% ஆஃபரில் கூட போட்டிருந்தாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு புக்கோட ப்ரைஸ் வந்து வெறும் 23 or 24 தான் வரும். அப்படி இந்த ப்ரைஸில் இப்போல்லாம் ஸ்டோரி புக்கே கிடைக்காது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு சான்ஸாக இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸுகளுக்கு நீங்கள் ஸ்டோரிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைன்னா அவங்களுக்கு ஸ்டோரி படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக டிமார்ட்டில் இருக்க ஸ்டோரி புக்ஸ் கலெக்ஷனை அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இது அனிமல் டேல்ஸ்லேயே இன்னொரு செட்டு, இன்னொரு சீரீஸ். ஸோ அனிமல் டேல்ஸ்னால் கொஞ்சம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். கிண்டர் கார்டனில் இருக்க பசங்களுக்கு வந்து அனிமல் பிக்சர்ஸ் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் அனிமல் டேல்ஸ்லேயே 2 வாங்கிட்டு வந்திருந்தேன் எங்கள் குட்டி பாப்பா ரிதிக்காக. ரிதி வந்து இப்போ இன்னும் ப்ரீ ஸ்கூலிங்கில் தான் இருக்கா. ஸோ அவளுக்கு இந்த பிக்சர்ஸ்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஸ்டோரி மேலே இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணலான்றதுக்காக நான் அந்த அனிமல் டேல் சீரீஸ்லேயே 2 புக் வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்த அந்த ஸ்டோரி புக் கலெக்ஷனில் நான் வாங்கியிருந்தது தெனாலிராமன் ஸ்டோரிஸ் தான். கதைகள்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து காலகாலமாக சொல்லிகிட்டு இருக்க கதை தான் தெனாலிராமன் கதை. ஸோ அதையும் குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்றதுக்காக தான் நான் இந்த புக்கையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுலையுமே ஒரு புக்கில் 7 கதைகள் இருந்தது. நீங்கள் யாரெல்லாம் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்லுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் சின்ன வயசில் கதைகள் மேலே உங்களுக்கு ஆர்வம் இருந்ததா, உங்களுக்கு கதைகள் பிடிக்குமாங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நான் வாங்கின ஸ்டோரி புக் தான் லிட்டில் ஏஞ்சல் ஆண்டாள்னு சொல்லி. இது வந்து நான் கிரி ட்ரேடிங்கில் வாங்கியிருந்தேன். என்னென்ன கதைகள்லாமோ நம்ம குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், நம்ம கலாச்சாரம் சார்ந்த ஒரு கதையை சொல்லலான்றதுக்காக தான் நம்ம ஆண்டாள் ஸ்டோரியை இங்கிலீஷில் பிக்சர் ஸ்டோரியாக கொடுத்துருந்தாங்க. இந்த புக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இதை என் ஃப்ரெண்டோட பொண்ணு கைனிகாவுக்கு ஆண்டாள்னால் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக நான் இந்த புக்கை வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் ஆண்டாள், பெரியாழ்வார், பெருமாள் எல்லாரையும் ஒரு காமிக் கேரக்டர்ஸ் மாதிரி பிக்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது நல்ல ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்கவர் தான் நம்ம பெருமாள். எனக்கு இது பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இதை நான் கைனிக்காக்க ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். அடுத்து நான் ஆர்டர் பண்ணியிருந்ததும் அமேசானில் தான். இதை என் நாத்தனார் பொண்ணுக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவளுக்கு வந்து இந்த பிரெயின் கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவளுக்காக சில பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் இருக்க மாதிரி புக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து பேப்பர் குவாலிட்டி கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் உள்ளே இருக்க கண்டென்ட் வந்து சூப்பர் அமேசிங்காக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா இருந்தது. இது பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவளும் ரொம்ப என்ஜாய் பண்ணா. இதோட ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஒரு தடவை செக் அவுட் பண்ணிவிட்டு லிங்க்கை வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ண புக்ஸுக்கான லிங்க்ஸை மட்டும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மற்ற இதில் காமிச்ச மெஜாரிட்டி ஆஃப் த புக்ஸ் வந்து நான் டிமார்ட்லேருந்து தான் வாங்கியிருந்தேன்.
இந்த புக்லேயே பின்னாடி வந்து ஆன்சர்ஸும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சால்வ் பண்ணுறதுக்கு நோட்ஸ்க்கான பேஜுமே கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் தான் எங்கள் வீட்டு குட்டீஸுக்காக நான் வாங்கின புக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.